நிகழ்ச்சி நிரல் 1 இறைவணக்கம், 2 வரவேற்புரை, 3 குலுக்கல் எண் 1, 4 நடனம், 5 குலுக்கல் எண் 2, 6 நடனம் மாதா சபையினர், 7 குலுக்கல் எண் 3, 8 நடனம், 9 குலுக்கல் எண் 4. அடுத்ததாக நடனம் குலுக்கல் எண் 5 நடனம், குலுக்கல் எண் 6 நடனம், குலுக்கல் எண் 7 நடனம், குலுக்கல் எண் 8 நடனம், குலுக்கல் எண் 9 நன்றியுரை, குலுக்கல் எண் 10 பாப்பிரைப்பன். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினாரே, அகில உலகை அன்பால் ஆளும் உன்னத தேவனை வரவேற்று இறைவணக்கம் பாடல் பாட வருகின்றனர் மறைக்கல்வி பாடகர் குழுவினர்.
பாலன் இயேசுவை வரவேற்று பாடல் பாடிய மறைக்கல்வி பாடகர் குழுவினருக்கு நன்றிகள். வழிநடத்திய ஆசிரியை திருமதி சுமிதா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். கை தட்டுனீங்கன்னா இரத்த ஓட்டம் நல்லா இருக்குமா. வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் அனைவரையும் வரவேற்று பேச வருகின்றார்கள் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி யுவனா அவர்கள். அனைவருக்கும் எம் இனிய இதமான மாலை வணக்கங்கள். அதோடு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களும். இவ்விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் வளாகத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற நல்ல கால சூழலை அமைத்து தந்த இறைவனுக்கு வணக்கம் கூறி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். எனது முதல் வரவேற்புக்குரியவர் அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, நல்ல ஒரு வழிகாட்டி, எளிமைக்கு சொந்தக்காரர், யாரும் எளிதில் அணுகக்கூடிய எளிமையானவர். ஒரு பலாப்பழம் வெளியில் ஹார்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இனிமையான சுளையை வச்சுருக்கோம், அதை சாப்பிட நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுபோல தான் இவரை பார்க்கும்போது ஹார்டாக இருக்கும், ஆனால் பழகுவதற்கும் அணுகுவதற்கும் ரொம்ப எளிமையானவர் நமது குருஸ்புரம் பங்கின் தலைமகன் அருட்தந்தை கிசோக் அடிகள் அவர்களை இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக துறவரத்தில் சொல்லுவாங்க எங்களுக்கு ப்ளூம் வேர் யூ பிளான்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கே நடப்படுகிறோமோ அங்கு மனம் பரப்பணும் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு சொல்லித்தர ஒரு தாரக மந்திரம். இதுக்கு அப்படியே சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் நமது உதவி பங்கு தந்தை அவர்கள். இவங்க ஒரு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை எதோட ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தலைமகனுக்கு துணையாக இருக்கக்கூடியது அவங்களோட சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். அதே போல தான் பங்கு தந்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த பங்கோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது உதவி பங்கு தந்தை அவர்களையும் இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக நாம் எழுந்து நிற்கணும்னா பேக் போன் அவசியம். பேக் போன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுந்து நிற்க முடியும். பேக் போனில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எழுந்து நிற்க முடியாது. அதுபோல் ஒரு பங்கு சமூகத்தின் அந்த பங்கு தந்தையர்களுக்கு ஒரு பேக் போன் போல இருக்கக்கூடியது பங்கு பேரவை. பழைய பங்கு பேரவையாக இருக்கட்டும், இல்லை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பங்கு பேரவையின் உறுப்பினர்களாகட்டும், இந்த பங்கு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பங்கு தந்தையரோடு ஒரு பேக் போன் போல இருந்து செயல்படக்கூடியவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு ரொமால்டு அவர்களை வரவேற்க பொன்னாடை போர்த்தி இப்போது வரவேற்கின்றோம். எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அடுத்ததாக செயலர் திருமதி தாமஸ் மணிமேகலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அப்படியா? அடுத்ததாக பங்கு பேரவையின் பொது பொருளர் திரு தனராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் பொன்னாடை போர்த்தி. ஒரு பில்டிங் நல்லா இருக்கணும்னா அஸ்திவாரம் பில்லர்ஸ் இருக்கணும். அதுபோல தான் ஒரு பங்கு சமூகத்துக்கு அருட்சகோதரிகள் ஒரு பில்லர் போல இருந்து பங்கு தந்தையரோடு இணைந்து உழைக்கக்கூடியவர்கள். அந்த இரு கான்வென்ட் சகோதரிகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக அன்பிய பொறுப்பாளர்கள். இந்த பங்கு சமூகத்தோட ஒரு அழகான கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அன்பியம். இந்த அன்பியம் அருமையாக இயங்க அன்பிய தலைவர்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. இந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதுக்கு அடுத்து நீங்கள் இல்லைன்னா இந்த சமூகமே இல்லை. அதனால்
இந்த சமூகம் நன்முறையில் செயல்படுவதற்கு நாங்கள் எல்லாரும் நல்லா செயல்படுறோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதுக்கு முக்கியமானவங்க. அதனால் இந்த இரவு நேரத்தில் வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் போல் அழகாக இங்கே அருமையாக நல்லா கலர்ஃபுல்லாக உட்கார்ந்துருக்குறீங்க. பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அத்தனை பேரையும் அன்போடு இருக்கரம் கூப்பி வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கற்கண்டு சொற்கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசிய அருட்சகோதரி அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். கற்கண்டு சொற்கொண்டு ஃபர்ஸ்ட் கொடுங்க. அப்படி வேணாம், ரெண்டு ஒன்றா போடணும். சரி. முதல் குலுக்கல் எண் 1725 தங்க நாணயம். முதல் பரிசு தங்க நாணயம் 1725. தங்க விற்கிற விலையில் சீட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க போலயே. 1725 சீட்டு கொண்டு வந்தால் மட்டுமே வழங்கப்படும். இல்லாவிட்டால் எந்தவித காரணத்தை கொண்டு நான் தொலைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னால் திட்டவட்டமாக வழங்கப்பட மாட்டாது. 1725. அடுத்த எண் 1047. 1047. எவர் சில்வர் சம்படம் 1047. அடுத்த எண் 1286. 1286. 1286. 1047. அதுகூட 1286. இரண்டாவது பரிசு பெறுகிறார் மறைக்கல்வி ஆசிரியர். பாராட்டி கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். நைஸ். 1286. தென்றல் ஸ்பரிசத்தின் உணர்வழகு, தேனில் கலந்துள்ள சுவையழகு, கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் சிலையழகு, கவிதையில் பொதிந்துள்ள கருத்தழகு.
எம் சிறுவர்களின் நடனமோ தனி அழகு. இன்பம் தரும் இயேசுவை வாழ்த்தி ஆடி பாட வருகின்றனர் எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு செல்லச்சிட்டுக்கள்.
நடனத்தால் நம்மை மகிழ்வித்த குழந்தைகளுக்கு நன்றிகள். பயிற்சி வழங்கிய ஆசிரியை மிஸ்டிகா அண்ட் ஆசிரியை பாத்திமா அவர்களுக்கும் எம் நன்றிகள். குழுக்கள் எண் 2. பரிசோ பரிசு, தங்கமோ தங்கம். அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாமா? அடுத்ததாக குழுக்கள் எண்ணை எடுக்க நமது உதவி பங்கு தந்தையவர்களை விழா மேடைக்கு அன்போடு கரவொலியோடு வரவேற்போம். மக்களே, நல்ல ஒரு கரவொலி கொடுங்க. நம்பர் தொடங்கலாமா? 4 கிடையாது, 3 கிடையாது, 6 கிடையாது, ஆனா 5. நம்பர் 5. யாரந்த 5தான், யாரந்த 5தான். காணுமே யாரையும். சரி, அப்ப எனக்கு கொடுத்துருங்க அந்த பரிசு. அடுத்து எவர் சில்வர் பானையா? 1336. அதுதான் உறுதியானது. 1336. அஞ்சு. கரவொலி எழுப்புவோம். ஏற்கனவே எடுத்த எண்ணிற்கான பரிசை கொடுக்கிறோம். இந்த எண் மேடைக்கு வாருங்கள். கரவொலி எழுப்புவோம். தங்க நாணயம். What a lucky. God bless you. Good. ஒன்னு 003. 1003. 1003. 1003. சரி, யாரும் இல்லை. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக நமது பங்கு பேரவையின் இணை செயலர் திரு லூர்து பீரிஸ் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு வருக வருகவென்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். அவர்களுக்கு பொன்னாடை வழங்க நமது மரக்கல்வி ஆசிரியை திருமதி அட்லீனா அவர்களை வரவேற்கின்றோம். தங்களது அழகிய நடனத்தால் நம் உள்ளங்களை கொள்ளை கொள்ள வருகின்றனர் மாதா சபை இளம்பெண்கள். ஸோ இந்த குளிர் வேற தாங்க முடியல. இந்த குளிர் இவ இங்க என்ன பண்றா? ருக்மணி, இளைய வைரம் மார்கழி மாசத்துல மாடத்துக்கு கீழே உட்கார்ந்தாலே குளிர் தாங்க முடியல. இதுல பொழுது போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற?
அட அதுவா வாசம் மொழி கோலம் போடலான்னு வெளியே வந்தேன். இந்த குளிர்ல வேற என்னால கோலம் போடவும் முடியலக்கா. அது இருக்கட்டும். இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் காலையில எப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்களோ, அப்புறம் டிசம்பர் மாசத்துல சாயங்காலத்துல தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எப்படிதான் போறாங்களோ. மேலதாளமா அப்படின்னா என்ன? அட கேரள சொல்றீங்களா? அட ருக்மணி அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்னையவா? அட ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துருங்க. வருஷம் கிறிஸ்துமஸ்னு சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அதை கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸை சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். பிறந்தார் புகழ உண்டார் புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழ உண்டார் புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. அழகாக நடனமாடி மகிழ்வித்த மாதா சபை மற்றும் பாலர் சபை குழந்தைகளுக்கு நன்றிகள். பரிசு குழுக்கள் கொடுக்க சீட்டு எடுக்க தந்தைகள் அவர்கள் வருகிறார்கள். எவர் சில்வர் ட்ரம்முக்கான குழுக்கள் எண் 5, 7, 8 578 5, 7, 8 இருக்கீங்களா?
இல்லை. அவங்க வந்திருக்காங்க. 5, 7, 8. எண் 1097 1097 1097. இருக்கீங்களா? 1097 1097. எண் 657 657 657 657. அறுநூற்று 57 இல்லை. கிறிஸ்மஸ் சம்மந்தமாக கொஞ்சம் கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சின்னசாமி கொஞ்சம் சொன்னாங்க. கேட்டுக்கொண்டதற்கேற்ப ஒரு சில கேள்விகள், ஒவ்வொரு குழுக்களும் முடிஞ்சு ஒரு 2 கேள்வி. சரியா? இந்த மரத்துலலாம் லைட் பார்க்குறீங்க அப்படி தானே? மரத்தில் லைட் பார்க்குறீங்கல்ல? கிறிஸ்மஸ் ட்ரீலே லைட் போட்டிருப்பாங்க. பச்சை இலையில் ஏன் லைட் போடணும்? நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீல லைட் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மரத்துக்கு எதுக்கு லைட் தேவையே இல்லை. ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட் போடுறாங்க? இங்கே வந்து சொல்லலாம். சந்தோஷம். சரியான பதில். ஒளியாகிய கடவுள் நம்மை பார்க்க வந்தார். கடவுள் முதல்ல தன்னை வெளிப்படுத்தியது அந்த முட்புதர் தீ எரியும் போது அந்த செடி கருகளை அதில் கடவுள் முதல்ல தன்னுடைய முகத்தை காண்பித்தார். மோசேக் அதனுடைய அடையாளமாகத்தான் ஒளியாகிய கடவுள் நம்மை தேடி வந்தார் என்பதன் அடையாளமாக இந்த பழக்கமானது இருக்கிறது. சரியான பதில் சொன்ன சகாயராணி அவர்களுக்கு பாராட்டுக்கள், ஆசீர்வாதம், சந்தோஷம். 2வது கேள்வி. 2 கேள்வி நிறைய இருக்காங்க. ஓகே. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற பழக்கம் எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? அங்கே சொல்லக்கூடாது, இங்கே வந்து சொல்லணும். ஜெர்மனி என்பது சரியான பதில். லாரிஷாவுக்கு பாராட்டுகள். நிறைய பேர் பதில் சொன்னீங்க. லாரிஷா தான் முன்னாடி வந்தாங்க. தேங்க்யூ. 3ஆம் கட்ட அதிர்ஷ்ட குழுக்களை வழிநடத்திய நம்முடைய தந்தை அவர்களுக்கு நன்றி. பாலன் இயேசுவை மகிழ்ந்து ஆடி பாட வருகின்றனர் 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள்.
ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? அழகாக நடனம் ஆடிய நம் மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் மெர்சி மற்றும் பனிமா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். 4வது அதிர்ஷ்ட கட்ட குழுக்களை வழிநடத்த வருகை தருகிறார்கள் நம்முடைய குருஸ்புரத்தின் சின்ன கோயில் சித்ரா சகோதரி அருள் அவர்கள். எவர் சில்வர் பிளேயர். கேட்கலையா? 256 256 256 256 வந்துட்டாங்களா? ஒன்று 8 3 3 1833 1833 இருக்கீங்களா? 1833. ஒன்று 173 1173 1173 1173. 2 பரிசுமே பாட்டு கிளாஸ்க்கு போகுது. யாரும் வரல. இந்த கிளாஸ்க்கு வந்து பாட்டு கிளாஸ். சிஸ்டர் அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. ஒரு 2 கேள்வி கேட்கணும், பரிசு. சரி, நீங்க பீடத்துல ஒரு 4 வாரமா ஒரு அழகா ஒரு
ஒரு 4 மெழுகுத்திரி, நடுவில் ஒரு 5வது மெழுகுத்திரி பார்த்தீங்க அப்படிதானே? ஒவ்வொரு மெழுகுத்திரிக்கும் ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு மெழுகுத்திரிக்கும் ஒரு பேர் உண்டு. 4 மெழுகுத்திரி, அதை வருஷம் மாறாமல் சொல்லணும். 4 வாரம் 4 மெழுகுத்திரிக்குமான பெயர். யாருனாலும் வரலாம். மணியம்மா வாங்க, சீக்கிரம் வாங்க, வரிசை மாறக்கூடாது. வரிசை மாறிட்டு விசுவாசம், அமைதி, மகிழ்ச்சி. மூணாவது சொல்லிட்டீங்க இல்லை? hope, peace, joy, love. நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. அவங்க ஆங்கிலத்தில் சொன்னாங்க. சிஸ்டர்கிட்ட பரிசு முயற்சி செய்த இருவருக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் பாராட்டுகள். இன்னொரு கேள்வி. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆரம்பிச்சு வச்ச புனிதர் யார்? கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆரம்பிச்சு வைத்து 2 பரிசுகள் கொடுக்கலாமா? ஓகே, 2 குட்டீஸ் சொன்னதுனால இதை ஆரம்பித்து வைத்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியா. சிஸ்டர் வாங்க. நன்றி. சாலையை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கிய அருட்சோதி அவர்களுக்கு நன்றி. இனிமையான நடனத்தின் மூலம் இயேசுவை ஆடிப்பாட வருகின்றனர் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவி. நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமி.
அன்னையோடு அழகாய் இயேசுவை வாழ்த்தி பாடிய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் சோஃபியா அட்லீனா அவர்களுக்கும் எம் சிறப்பான நன்றிகள். 5ஆம் கட்ட குழுக்கள் சாலையை தேர்ந்தெடுக்க இதோ அந்த நடையோடு வீர நடை போட்டு வருகிறார் அரிஸ்டோபல் யுவனா அவர்கள். ஆயிரத்தி 848 1848. எழுநூற்றி 76 776. சீட்டு வச்சிருக்கிறவங்க இந்த சின்ன சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. பெரிய சீட்டை வச்சு அங்கே பொருட்களை வாங்கிக்கோங்க. பெரிய சீட்டை வச்சு பொருள் வாங்கிக்கோங்க. சின்ன சீட்டு தான் லக்கி டிப்பு உள்ளது, அதை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்த அருட்சகோதரி யுவனா அவர்களுக்கு எம் நன்றிகள். கிங்கிணிகள் இதமாய் கேட்கிறது, பண்ணுடனே பாடிடுவோம் ஆண்டவர் நம்முடனே என்ற ஓசையுடன் நடனமாட வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு மாணவிகள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் கைகளில் இருக்கும் பெரிய சீட்டை கொடுத்து நம்முடைய கவுண்டர்களில் அதற்கான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த சூசேபர் படம் பொறித்த அந்த சீட்டை வைத்து குழுக்களில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று கிறிஸ்மஸ் சின்னங்கள் பற்றி சொல்ல போகிறோம். குடில். புனித பிரான்சிஸ் அசிசியார் முதலில் குடிலை அமைத்தார். இயேசு எளிமையாய் பிறந்தார். குடில் எளிமையை கற்றுத் தருகிறது. மரம். ஜெர்மனி நாட்டில் மக்கள் முதலில் கிறிஸ்துமஸ் மரம் வைத்தார்கள். அது வாழ்வின் அடையாளம். இந்த மரம் இயேசு புதிய வாழ்வு தருகிறார் என்று சொல்லுகிறது. நட்சத்திரம். இயேசு பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் தோன்றியது. நட்சத்திரம் ஞானிகளை வழிநடத்தியது. நட்சத்திரம் இயேசுவை பின் செல்ல நம்மை அழைக்கிறது. விளக்கு பாடல். முன்பு மெழுகுவர்த்தி, இப்போது விளக்குகள். இயேசு உலகின் ஒளி. கேரல்ஸ் மகிழ்ச்சி தருகிறது. பரிசு கேக். ஞானிகள் பரிசு கொடுத்தார்கள். நாம் பரிசும் கேக்கும் பகிர்கிறோம். பகிர்வதையே இயேசு விரும்புகிறார். அனைவரும் அன்பு, மகிழ்ச்சி, பகிர்வு. இதுதான் கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டைலிஷான குடையுடன் காட்சி தரும் திருக்குடும்பம் மிக சிறப்பாக நடனமாடி கிறிஸ்துமஸினுடைய விளக்கங்களை அருமையாக சொல்லிய நம்முடைய மாணவிகளுக்கும் ஆசிரியர் சீலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். 6ஆம் கட்ட குழுக்கள்
மாவட்ட குழுக்களின் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்க நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் ரொமால்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டு எட்டு ஆறு 286 286 எண் 286. ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று 1 2 2 1 1221 1221 1221 1221 1 5 9 8 1 5 9 8 1598 1598. ஆயிரத்தி 221. குழுக்கள் பரிசு பெற்றவர்களுக்கு பாராட்டுகள். உங்களுக்கான கேள்வி, எல்லாரும் கேலண்டர் பரிசு சீட்டு வச்சிருக்கிறவங்க இந்த லக்கி டிப் இது மட்டும் கையில் வச்சுக்கோங்க. இந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ படம் போட்டிருக்கிறத கொடுத்து அங்கே கவுண்டரில் கொடுத்து உங்கள் பொருளை வாங்கிக்கோங்க. இந்த லக்கி டிப் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஸ்டேஜுக்கு இந்த லக்கி டிப் மட்டும் தான் வேணும். லாஸ்ட்டாக இருக்கிறது சின்ன சூசைப்பர் படம் போட்டிருக்கிறது மட்டும் தான் வேணும். பெரிய சீட்டை கொடுத்து உங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கிக்கோங்க. நேற்று நைட்டு பூசைக்கு வந்தீங்களா எல்லாரும்? சரி, நம்ம சின்ன ஃபாதர் பிரசங்கத்தில் மகிழ்ச்சியை பற்றி ஒரு வசனம் சொன்னாங்க. அது எந்த புத்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனம் அப்படின்னு சொல்லுங்க. 2:10-11. என்ன வசனம்? இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியும் நற்செய்தி உங்களுக்கு. சந்தோஷம். அடுத்த கேள்வி, இன்னைக்கு காலையில பூசைக்கு வந்தவங்க, காலையில பூசைக்கு வந்தவங்க இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில பூசை. சரி, சந்தோஷம். நம்முடைய பங்கு இந்த 2026ஆம் ஆண்டு கேலண்டர்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க. அது என்ன வசனம், அதிகாரம், வசனம் சொல்லணும். என்ன இறை வார்த்தை, அதிகாரம், வசனம். கேலண்டர் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? கேலண்டர் நாங்க கொடுத்தோமே, கேரல்ஸ் வரும்போது ஃபாதர் கொடுத்தாங்க எல்லாரும். இன்னும் பார்க்கவே இல்லையா அந்த வசனத்தை?
1ஆம் தேதி தான் திறக்கலாம்னு இருக்கீங்களா? யாருக்குமே பதில் தெரியலையா? சரி, 1ஆம் தேதி பெரிய ஃபாதர் அதை ஞாபகப்படுத்துவாங்க, அதற்கான விளக்கம் தருவார். சரி, இந்த வருஷம் கேலண்டர் இருக்குல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு, அப்படிதானே? 2025ஆம் ஆண்டுக்கான நமக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். அதிகாரம், வசனம். தேடுறாங்க, செல்லுல தேடுறாங்க. வந்து சொல்லலாம், வந்து சொல்லலாம். செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரை மனதில் செய், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். கொஞ்சம் பரிசு இந்த நபர். இது பெரிய வசனம் இருந்தாலும் ரொம்ப தெளிவா சரியா சொன்னது அவங்க. பங்கு தந்தை அவர்களிடம் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம். குட், வெரி குட். அஞ்சாவது குழுக்களில் பரிசு பெற்றவருக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. முறுக்கு தந்துட்டாங்க, இன்னைக்கு தந்துட்டாங்க முறுக்கு. ஆரம்ப கட்ட அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தந்த நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ரொமால்ட் அவர்களுக்கு நன்றிகள். பெத்லகேமில் பிறந்தவரை பாடி ஆட வருகின்றனர் 7ஆம் வகுப்பு மாணவி.
நடன தாரகைகளே கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டைலிஷ் கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரி மரியா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். 7ஆம் கட்ட குழுக்கள் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தர இருக்கிறார்கள். உடைய பங்கு பேரவையினுடைய செயலர் தாமஸ் மணிமேகலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒன்று 1108 1108. அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தந்த உடைய பங்கு பேரவையினுடைய செயலர் தாமஸ் மணிமேகலை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். இயேசு பிறப்பின் மகிழ்வை ஆடி பாடுவர். மீண்டும் ஒரு 2 கேள்வி. இந்த கேள்விக்கு மறைக்கல்வி பிள்ளைங்க கரெக்டாக பதில் சொல்லணும். நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு. கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்ருப்பீங்க அப்படிதானே? கிறிஸ்மஸ் கேக், கிறிஸ்மஸ்னாலே கேக், அப்பம், கடவுள் உணவாக வந்தது.
இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் நான் ஃபாதர் சொல்லியிருக்கேன் எத்தனை பொருட்கள் பயன்படுத்துவாங்க, இந்த கேக்கு செய்கிறதுக்கு எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் பயன்படுத்துவாங்க, அதற்கான அர்த்தம் என்ன? என்னவா தொடக்கத்தில் அந்த இயேசு பிறந்த அந்த ஊரில் கேக்கு செய்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கையிலான பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு அவங்க ஒரு அர்த்தமும் வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்கே கேட்டுட்டு வாங்க. இந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா? எங்க மறைக்க டீச்சர் வாங்க வாங்க. நம்பர் எத்தனை, மொத்தம் எத்தனை பொருட்கள் பயன்படுத்துவாங்க? இல்லை இல்லை. மொத்தம் எத்தனை பொருட்கள்? கேக் செய்யறதுக்கு எத்தனை பொருட்கள் பயன்படுத்துவாங்க? இல்ல 12 இல்ல. பதில் சொல்றவங்க மேடைக்கு வரலாம். 20 கிடையாது. 15 எக்ஸாக்ட் சொல்லணும். அப்ராக்சிமேட்லி சொல்லக்கூடாது. 20 இல்லை இல்லை. ஒரு பக்கம் பதில் வந்தது, ஆனா அந்த ஆள் இங்க வந்து சொல்லல. வாங்க மேடைக்கு வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 13 அர்த்தம் ஏன் 13 பொருட்கள் பயன்படுத்து? 13 சரியான பதில். அந்தோணியாருக்காண்டிலாம் கிடைக்காது 13. சரி, 13 சொன்னதுக்காண்டி இந்த பரிசு. சந்தோஷம். இந்த 13க்கான விளக்கம், ஏன் 13 பொருட்கள் பயன்படுத்துறாங்க, அதற்கான விளக்கம் அர்த்தம் ரொம்ப ஈஸி. 12 அப்போஸ்தலர்கள், இயேசு ஒரு ஆள் 13. மறைக்கல்வி ஆசிரியருக்கு இல்லை, நாங்கள் தந்துட்டோம். இன்னொரு 2 கொஸ்டின் கேட்டுட்டேன். சிறப்பு கேள்விகளை வழிநடத்திய நம் தந்தை ரவிஷ்டன் அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். மலையாள மொழி பாடலுக்கு நடமாட வருகின்றனர் 6ஆம் வகுப்பு மாணவர்கள்.
அருமையாக நடனமாடிய சூப்பர் ஸ்டார்ஸ் நால்வருக்கும் எமது நன்றிகள். பயிற்சி வழங்கிய டீச்சர் சுஜிதா அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். குழுக்கள் எண் 8. அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தர பங்கு பேரவை பொருளாளர் திரு தனராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கேள்வி கேட்கலாமா? கிறிஸ்மஸ்னா என்ன? நேற்று பிரசங்கத்துல சொன்ன 1 2 3 3 ஆன்சர். ஓடி வரணும், ஓடி வந்து. இவை மூன்றும் சரியான பதில். 50 மார்க். இன்னும் 50 மார்க் சொன்னாதான் பதில் கிடையாது. 3. கிறிஸ்மஸ்னா என்ன? சரியான பதில் கிடையாது. கிறிஸ்மஸ்னா என்ன? அடிபொலி. பரிசை பற்றி சொல்லுங்கள். கன்றாஸ் பண்ண கொடுங்க. பதில் சொல்லுங்க அக்கா. வழிபாடு. எனக்கே மறந்துட்டு போதும். கொண்டாட்டம் இல்லை, அது திண்டாட்டம். வழிபாடு, பண்டிகை. வெரி குட், வாழ்த்துக்கள். எண் 1984. இருக்கீங்களா? 1984. 1984. அடுத்தது 1905. 1905. 1905. 1905. 1905. ஐநூத்தி 29. 529. 529. எண் 529. கேள்விகள் கேட்டு உற்சாகப்படுத்திய நம்முடைய உதவி பங்கு தந்தைக்கும் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தந்த நம்முடைய பொருளாளர் திரு தன்ராஜ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். தோட்டத்திற்கு அழகு சேர்க்கும் வண்ண வண்ண மலர்கள் போன்று நம் மனதை தங்கள் நடனத்தால் இனிமையாக்க வருகின்றனர் 9ஆம் வகுப்பு மாணவிகள்.
அருமையாக நடனமாடிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். பயிற்சி வழங்கிய இசைக்குயில் டீச்சர் சுமிதா அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். ஒன்பதாம் கட்ட குழுக்கள் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தர நம்முடைய உதவி பங்கு தந்தை விவேக் ஓப்ராய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதிரடி நாயகன் எடுக்கும் அதிர்ஷ்டசாலி யார்? நீங்க தான். நீங்க யார்? 1 9 2 மீண்டும் சொல்றேன். 1 9 2 இன்னொரு நம்பரும் இருக்கு. 1 9 2 9 19 29 தங்க நாணயம். 19 29 யார் அந்த அதிர்ஷ்டசாலி? யார்? தங்கம்மா 19 29 யாரும் இல்லைன்னா பங்களா கட்டுறதுக்கு எடுத்துக்கிடுவோம் அந்த இதை. பத்தொன்பது 29 சில நேரம் மாத்தி பார்த்து 6 இருக்கும் பார்த்துக்கிறோம். 19 29 தங்க நாணயம் பெற்று செல்பவர் வாழ்த்துக்கள். பத்தொன்பது 28 19 28 சாரி இல்லையா? கிண்டி எடுத்தா இதுதான் வருது. என்ன பண்ண? அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. சரி, கடைசியாவது இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆயிரத்தி 60 1060 1060 அம்மா வராங்க. 1060 இன்னையிலிருந்து நீங்க தோசை நல்லா சுடலாமா?
வழிநடத்த தந்த நம் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள். நம்மை வழிநடத்தும் இறைவனுக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூற கல்விக்குழுவை சார்ந்த அன்பு சகோதரர் திரு பிரபாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியுரை முடிந்து 10ஆம் கட்ட இறுதி குழுக்கள் நடைபெற உள்ளது. நன்னிலம் போற்றும் நல்லோர்களுக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறப்பாக அமைத்து தந்த இறைவனுக்கும் எம் முதல் நன்றி. நம் பாதுகாவலர் புனித சூசியப்பருக்கும் முதற்கண் நன்றிகள். இவ்விழா சிறப்பாக அமைந்திட எங்களை வழிநடத்தும் எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் பழகும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து தோள் கொடுத்து பங்கின் வளர்ச்சிக்கு உழைக்கும் நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இரு சபை அரிசகோதரிகளுக்கும் எம் உழப்பான நன்றிகள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நன்கொடை சீட்டுகள் விற்று தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாதா சபை உறுப்பினர்களுக்கும் நன்றி. கல்வி நீதி பரிசு பொருட்கள் வாங்கிட நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நன்றி. கல்வி நீதி குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி. நமது பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றி. நம்மை வழிநடத்தும் ரவிசன் பாதர் அவர்களுக்கும் நன்றி. நிறைய நன்றி சொன்னாங்க, நிறைய பேருக்கு நன்றி சொன்னாங்க. யாருமே கைத்தட்டல. பெரிய முயற்சி, அப்படிதானே? நல்ல நோக்கத்துக்காக செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து, நமக்கும் சேர்த்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. 10வது குழுக்கள் தங்க நாணயம். ஒன்று 6 3 4 1634 1634 இருக்கீங்களா? தங்க நாணயம் 1634 இல்லை. ஒன்று 9 5 5 1955 1955 இருக்காங்க. கடைசி குழுக்கள் ஐந்து 1 4 514 5 1 4 514 514 5 1 4 514 இருக்கீங்களா? இல்லை. உங்களுடைய எல்லா குழுக்கள் சீட்டுக்குமே பரிசு இருக்கு. அதனால தயவுசெய்து இங்கேருந்து போகும்போது அந்த கவுண்டரில் போய் உங்கள் நம்பரை சொல்லி குழுக்களுக்கான இந்த குழுக்கள் சீட்டுக்கான பரிசை மறக்காமல் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். பாப்பிரை பண்ணுக்காக எழுந்து நிற்போம். இந்த நேரத்திலே நம்மை மகிழ்வித்த ஒரு 1.5 மணி நேரமாக மகிழ்வித்த நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள், அவர்களை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்கள், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நம்முடைய பங்கு தந்தையர் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம்.
பாப்பிரைப்பன் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சென்று வாழுங்கள், வாருங்கள். நன்றி.